ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு குட்டி நைக்கா ஹால் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் இந்த தடவை நான் நைக்காலேருந்து வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? இந்த தடவை நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து 2 லிப் லைனர் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நான் மார்ஸில் உள்ள லிப் லைனர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து 2 லிப் லைனர்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஒரு ரெட் ஷேடு, இன்னொன்று வந்து ஒரு பிங்க் ஷேடு. இந்த பிங்க் ஷேடோட நேம் பார்த்தீங்கன்னா பிங்க் க்ரஷ்ஷு. ஷேடை இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த பிங்க் ஷேடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு தான். இது நல்ல ஒரு பிரைட் ரெட்டு. இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரெட் 05. நல்ல லிப்ஸ்டிக்கோட டெக்ஸ்சரும் நல்ல க்ரீமியாகவே இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. லிப் லைனராக மட்டும் இல்லாமல் லிப்ஸ்டிக்காக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் அந்த ரெட்டு. இது கூட கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா மேலே உள்ள லேயர் வந்து மோஸ்ட்லி லிப் லைனரில் அப்படி தான் இருக்கும். இந்த ரெட்டு இன்றைக்கி வந்து நான் இன்னொரு ஷேடோட இந்த ரெட்டை தான் வந்து லிப் லைன் பண்ணி போட்டிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பியூர் மேட் லிப்ஸ்டிக்கு. இதோட ஷேடு வந்து 203 ஹேசல்நட் அப்படிங்கிற ஷேடு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு டெய்லி யூஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான லிப்ஸ்டிக்கு. மேட் லிப்ஸ்டிக்காக இருக்கிறதுனால அப்ளிகேஷனும் ஈஸியாகவே இருக்கும். இப்படி தான் இருக்குது அதோட லுக்கு. நல்ல ஒரு நியூட் ப்ரௌனாக இருக்குது. இதுதான் இந்த ஷேடு. டெய்லி யூஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஷேடு. இதை இப்போ நான் அடிக்கடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபேர் ஸ்கின்லேருந்து டார்க் ஸ்கின்னில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஷேடு வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இதோட ஒரு லிப் லைனர் வச்சு லிப் லைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல போல்டு லுக்காகவே இருக்கும். மற்றபடி எந்த லிப் லைனர் எதுவுமே இல்லாமல் இது ஒரு பர்ஃபெக்டான ஷேடு டெய்லி யூஸ்க்கு இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் தான். இது வந்து ஒரு டெய்லி யூஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவல் டைமுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஷேட்ஸுமே இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் ஐஷேடோ பேலட்டாக இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நிறைய ஷிம்மர்ஸ் இருக்கிறதுனால ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நியூட்ரலாக பிங்க்ஸு ப்ரௌன்ஸாக இருக்கிறதுனால எல்லா ட்ரெஸ்ஸோடையும் மோஸ்ட்லி செட் ஆகிடும். இன்றைக்கி நான் போட்டிருக்க ஐஷேடோவும் இந்த பேலட்லேருந்து தான் போட்டிருந்தேன். இது வந்து ஒர்த் ஃபார் மணி. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஐஷேடோ பேலட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதிலே நிறைய ஷேட் ரேஞ்ச் கூட இருக்குது. நான் எல்லாத்தோட லிங்க்ஸும் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களோட ஷேடை நம்பர் பார்த்தீங்கன்னா 02. ஒரு சம்பவம்னு சொன்னேன் இல்லையா, அந்த சம்பவத்தை பார்க்கலாம். நான் வந்து இந்த இன்சைட்டோட ஐஷேடோ பேலட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் வந்தது வந்து உடஞ்சி போய். இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் ஐஷேடோ இது வந்து உடஞ்சி அதோட பிக்மெண்ட்லாம் வந்து இந்த கோல்டில் வந்து இருந்துச்சு. ரொம்ப ஃபுல்லாக ப்ரோக் ஆகி ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகலை, மற்றபடி இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம காசு போட்டு வாங்குறது இல்லையா, ஏன் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும், நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வேறு ப்ராடக்ட் வாங்கலான்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக பிளாக்காக அந்த பிளாக்கோட ஐஷேடோவோடது. இந்த இடம் ஃபுல்லாக பிளாக்காக இருந்துச்சு, அந்த பிளாக் ஐஷேடோவோடது. இப்படி தான் இது உடஞ்சிருந்துச்சு. இப்படி தான் இது வந்து உடஞ்சிருந்துச்சு. மற்றபடி ஷேட் ரேஞ்ச் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த 2 ஷிம்மர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த கோல்டில் வந்து லைட்டாக கீழே விழுந்துருச்சு. எடுக்கவே பயமாக இருக்குது.
இதோட பிளாக் ஷேடை மட்டும் நான் எடுத்துட தான் போகிறேன். இது வந்து இந்த ப்ராடக்ட் மேலே மிஸ்டேக்கா இல்லை நைக்கா வந்து ஒழுங்காக பேக்கேஜிங் பண்ணலையான்னு எனக்கு தெரியலை. மற்றபடி ஷேட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்வாட்ச் பண்ண கூட கையில் இடம் இல்லை. இப்போ வந்து இந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். நான் என்ன பண்ணேன், இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்க்கு வந்து போட்டிருந்தேன். சரி ஒரு புது ப்ராடக்ட் வந்து நமக்கு கையில் வரும்னு அதை காட்டுறேன். இதுங்க இதான் அது. இது உடஞ்சிருந்துச்சுன்னா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தேன். ஆனால் இந்த ஷேட் பேலட் மாதிரி இது இல்லை. ஒருவேளை வேறு ஏதோ தான் அனுப்பிட்டாங்கன்னு பார்த்தா இதுலேயும் அதே பிளாக் உடஞ்சி அதோட ஷேடு வந்து இந்த கோல்டில் வந்து இருக்குது. இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுவேன் சொல்லுங்கள். ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வெளியில் வரலை. நான் வந்து ஓப்பன் பண்ணோன்னே சரி ஓகே கரெக்டாக தான் வந்துச்சு போலன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இந்த நிலமை. இதையும் கீழே கொட்ட விரும்பலை. இன்றைக்கி இந்த பிளாக் வேணும்னு நான் கொஞ்சம் அந்த கோல்டுலேருந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து இதோட நிலமை. இதுவும் இதே மாதிரி உடஞ்சி தான் இருக்குது. இதுக்கு மேலே ரீப்ளேஸ்மெண்ட்க்கு போட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சரின்னு வச்சுக்கிட்டேன். ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் போட்டிருந்தேன். இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இதை வாங்கலாம் அப்படின்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போட்டிருந்தேன். ஆனால் நைக்கா என்ன சொன்னிச்சு, இதையும் நீங்களே வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட் அனுப்புகிறேன்னு சொன்னிச்சு. சரி 2 in 1 ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லா ப்ராடக்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். வந்து ஒரு ஃப்ரீபி கிடச்சிச்சு. அது என்னென்னு பார்க்கலாமா? இதுதான் அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டு. நான் அப்போது அந்த தடவை ஆர்டர் போடும்போதே நினச்சேன் ஒரு கலர் ஐலைனர் ஆர்டர் போடுவோன்னு. ஏன்னா நான் ஐலைனர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஏதாச்சும் இன்ஸ்பயர் ஆகி புதுசாக ஏதாச்சும் வீடியோஸ்க்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அவங்களே இந்த ஒரு நியான் பிங்க்கில் ஒரு ஐலைனர் அனுப்பி விட்டுருக்காங்க. இதோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோடது. இது வந்து ஷேடு வந்து எனக்கு தெரியல. கலர் மீ ஹாப்பி ஐலைனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இதோட ஷேடும் நல்லா இருந்துச்சு. ஆனால் மேலே யூஸ் பண்ணும்போது மட்டும் லைட்டாக ட்ரையாக இருந்துச்சு. போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரியல. நேரில் பார்க்க நல்லா இருக்குது. கேமராலாம் அந்தளவு தெரியலன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு நியான் பிங்க்கு, நல்ல ஒரு பேபி பிங்க்காக இருக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஐலைனரை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஹாலில் போட்டிருந்தா ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வந்து செப்பரேட்டாக வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு செப்பரேட்டாக ரிவ்யூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.